டோல்கேட். டாக்டர் கமல் பாபு, என்டையர் வாசனோட சிஓ பண்ணாங்க. மொத்தம் வாசனில் ஆக்சுவலி 80 பிரான்ச்சஸ் இருக்குது. திருச்சி வந்து எங்களோட ரொம்ப எங்களோட ஃபஸ்ட்டு பிரான்ச் ஆஃப் வாசன் திருச்சி தான். ஃபஸ்ட் அண்ணாமலை பிரான்ச், அண்ணாமலை இருக்கிறது முதல் வந்த பிரான்ச் வந்து திருச்சி தான். 2002 ஆரம்பிச்சது. ஸோ காட்டூர் அந்த டைம் 2003-04 அந்த ரெகுலர் ஏரியா ஸ்டார்ட். பட் ரொம்ப நாளாக ஃபஸ்ட்டு வரும்போது இந்த பக்கம் வந்து ரொம்ப அப்போலாம் அவுட்டராக இருந்தது. இந்த பக்கம் வந்து தியேட்டர் ஃபெசிலிட்டி ரொம்ப பண்ணலை. இப்போ தியேட்டர் ஃபெசிலிட்டி போட்டே கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 இயர்ஸ் பக்கத்தில் இங்கே நம்ம ஆப்ரேஷன் மைக்ரோஸ்கோப் எல்லாமே ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட்டாக இங்கே தியேட்டர் செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியா எஸ்பெஷலி இங்கேருந்து ஃபீடிங் அடுத்து தஞ்சாவூர் அந்த பெல்ட் வரைக்குமே வி ஹேவ் சப்போர்ட்டிங் பேஷன்ஸ் வந்து போடுறது பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கண்ணாடி போடுறது வந்து பவரே கூடாத மாதிரி கண்ணாடி, மயோபியா கண்ட்ரோல் லென்சஸ் இருக்குது, அது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ கண்ணாடி எடுத்திங்கனாலும் என்ன கண்ணாடி ப்ராக்ரெசிவாக இருக்கட்டும், ரெடி கிளாஸாக இருக்கட்டும், ஹை பவராக இருக்கட்டும், லோ பவர் எதுவாக இருந்தாலும் கண்ணாடியுமே அவைலபிள் எவ்ரிதிங். ஐபன்கிற மருந்துகள் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த சோம்பேறி கண்ணு சொல்லுவோம், லேசி ஐன்னு சொல்லுவோம், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பைனாக்ஸ்னு சொல்லி சில ட்ரீட்மெண்ட் அது இங்கே அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக கேட்ராக்டுக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் கேட்ராக்ட் எல்லாருக்குமே வந்து தான் ஆகும். கேட்ராக்ட் இல்லாமல் யாரும் தப்பிக்க முடியாது. எப்படி நமக்கு ஒயிட் ஹேர் வருதோ அதே மாதிரி கேட்ராக்ட் வந்து எல்லாருக்குமே ஏஜான வர்றதாகும். சில பேருக்கு ஒரு 50-60 வயசு மேலே வர வரைக்கும், சில பேருக்கு வந்து இப்போ ஏர்லியாகவே வருது. இப்போ லாஸ்ட் வீக் வந்து மதுரையில் வந்து ஒரு குழந்தை பிறந்து 2 மாதம் 5 நாள், வெறும் 65 நாள் குழந்தைக்கு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணோம். வெறும் 2 கண்ணுக்குமே ஃபுல் மெச்சூர் கேட்ராக்ட் வரும். ஸோ இன்னைக்கு ஏஜ் குரூப் எல்லா ஏஜ் குரூப்லையுமே கேட்ராக்ட் வருது. நம்ம எல்டர்லி தான் வரணும் இல்லை, ஏர்லியாகவே வருது. கேட்ராக்டுங்கிறது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி மறைச்சிட்டு இருக்கும். ஸோ அதுக்குள்ள பேஷண்ட்டுக்கு வந்து விஷன் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது சுகர் இருக்கிறவங்களுக்கு, பிபி இருக்கிறவங்க, கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே வரும். நம்ம பொதுவாக ஜென்ரலாக அந்த 60 வயசுக்கு மேலே வரும். இப்போலாம் 40-45 அந்த ஏஜ் குரூப்பே வர ஆரம்பிச்சு. 1 டேக் மட்டும் தான் போடுறோம். ஸோ பேண்டேஜ் கூட கிடையாது. ஸோ அடுத்த நாளே அவங்க நார்மல் ரொட்டீன் எல்லா ஒர்க்குமே பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு குக்கிங்காக இருக்கட்டும், வண்டி டிரைவிங்காக இருக்கட்டும், எல்லாமே அடுத்த நாளே பண்ணிக்கலாம். ஒரு 5 டேஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் ஹெட் பாத் போட்டு எடுக்க வேண்டாம், தண்ணி படாமல் இருக்க மட்டும் சொல்லுவோம். மற்றபடி எல்லாமே அவங்க பண்ணிக்கலாம். பொதுவாக ஒரு கண்ணு பண்ணி அடுத்த கண்ணுமே அடுத்த நாளே பண்ணிக்கலாம். 1 or 2 டேஸ். எங்கள் அப்பா அம்மாக்கே 2 கண்ணு ஒரே நாள் தான் பண்ணேன், ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ 1 or 2 டேஸ் கேப்ல பண்ணும்போது ஒன்றா பண்ணிட்டா ஒன்றா மருந்து போடுறது, அலைச்சல், செலவு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த லென்ஸில் வந்து இப்போ லேட்டஸ்ட் லென்சஸாக இருக்கிற மாதிரி, இப்போ முன்னாடியில் வந்து மோனோஃபோக்கல் லென்ஸ் மட்டும் வரும். மோனோஃபோக்கல் தூரத்து பாரு மட்டும்தான் பேஷண்ட்டு தெரியும். படிக்கிறதுக்கு திரும்ப அவங்க கண்டிப்பாக கண்ணாடி போட வேண்டியது வரும். இடாஃப்னு சொல்லுவோம், எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ். இதெல்லாமே லேட்டஸ்ட். இப்போ US UK என்ன பண்ணுறாங்களோ எல்லா லென்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எதுக்குமே பேஷண்ட் வெளியே, இன்ஃபேக்ட் மதுரையோ மெயின் பிரான்ச் திருச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அப்ராட்லேருந்து வந்து சர்ஜரி மட்டும் பண்ணுவோம். ஏன்னா அங்கோட காஸ்ட் கம்மி, அதோட இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் தே ப்ரிஃபர், டெக்னாலஜி வைஸ் எல்லாமே கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கும், தே ப்ரிஃபர் திஸ் வே. ஸோ எல்லா லென்ஸுமே இந்த பேலன்ஸ் நம்ம உட்காந்து இது மெயின் சென்டரோ இல்லை எங்கேயும் போன அவசியம் இல்லை, எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ மெயினாக இதில் வந்து எதுக்காக நாங்கள் மெயினாக இந்த ஒரு இது பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி ஃபார் கேட்ராக்ட், மற்ற ப்ரொசீஜர்ஸ் லைக் எல்லாமே இங்கே பண்ணுறோம். எல்லா இன்சூரன்ஸும் இங்கே கார்ட்டூன் பிரான்ச்சோட சர்ஜன் சார் ஆல்மோஸ்ட் கவர்ட் எவ்ரி திங். ஸோ அவர் சொல்லாத விஷயம் எதுவும் இல்லை, ஆல்மோஸ்ட்லி கவர்ட் எவ்ரி திங். பட் இங்கே புதுசாக இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டோட மெயின் அஜெண்டா என்னென்னா, நாங்கள் பென்ஷன் ஸ்கீமும் புதுசாக இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய அந்த இந்தியா இன்சூரன்ஸ், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சுகர்ன்றது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒருத்தராக இருப்பாங்க அஃபெக்ட் ஆனவங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பீரியாடிக் ஐ செக்அப் கண்டிப்பாக தேவைப்படும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் 5 வருஷத்துக்கு மேலே சுகர் இருக்கு. நன்றி சார். Sound check. All right. இது வந்து போர்ட்டபிள் மெஷின் மாதிரி வந்துச்சு. திஸ் இஸ் தி பெஸ்ட் மெஷின். நம்ம நல்லா இருக்கு மெஷின். அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர் ரிட்டையர்ட் பென்ஷனர்ஸ் அவர்களுக்கான திட்டம் அது.
இந்த திட்டத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ரிட்டையர்ட் பென்ஷனர்ஸ் அனைவரும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார், வாசன் ஐ கேர் காட்டூர் பிரான்ச்சோட சீஃப் சர்ஜன். எங்கள் பிரான்ச்சுக்கு புதுசாக நாங்கள் ஒரு லீஜியன் ஃபேக்கோ மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா லேட்டஸ்ட் ஃபேக்கோ மிஷின். இதில் சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 5 to 6 மினிட்ஸில் சர்ஜரி முடிஞ்சிடும். எந்த காம்ப்ளிகேஷனும் இருக்காது. பேஷண்ட்டு வந்துட்டு சர்ஜரி முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக வீட்டுக்கு போயிடலாம். கட்டு போடணும், அதுக்கப்புறமா ஒரு நாள் கட்டு வச்சுருக்கணும், அடுத்த நாள் திரும்ப வந்து ஃபாலோ அப் பண்ணணும், அந்த மாதிரி இல்லை. சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா சொல்கிற ஒரு 3 days 7 days 15 days ஃபாலோ அப் வந்தாங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 5 to 6 மினிட்ஸ். இப்போ ரெண்டாவது என்ன முக்கியமான விஷயம்னா, நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் புதுசாக பென்ஷனர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு ப்ளஸ் பென்ஷனர்ஸ், இவங்களுக்கான அந்த பென்ஷனர் ஸ்கீமை நாங்கள் அப்ரூவல் பண்ணியிருக்கோம். ஸோ இதன் மூலிமா அவங்க ஃபுல்லாக ஃப்ரீயாக அவங்க சர்ஜரி பண்ணிக்கலாம். எந்த விதமான கட்டணமும் அவங்களுக்கு கிடையாது. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பண்ணுற இன்வெஸ்டிகேஷன்ஸும் ஆப்ரேஷனும் ப்ளஸ் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு முழுசாக ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். எந்த விதமான கட்டணமும் அவங்க பே பண்ண தேவையில்லை. மூணாவது விஷயம் என்னன்னாக்கா, நாங்கள் ஃபேக்கோ மிஷின் இல்லாமல் மற்ற ஹை ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே இந்த காட்டூர் பிரான்ச் வாசன் ஐ கேரில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா ரெட்டினா ப்ரொசீஜர்ஸும் இங்கேயே பண்ணிக்கலாம். ப்ளஸ் எல்லா இன்ஜெக்ஷன்ஸு என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ ஆப்தால் சம்மந்தமான எல்லா ப்ரொசீஜர்ஸும் நீங்கள் மெயின் பிரான்ச்சோ, எங்கள் வாசன் ஐ கேர் மெயின் பிரான்ச்சு திருச்சிக்கோ இல்லை மற்ற ஹாஸ்பிட்டலுக்கோ போக வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே காட்டூர் மற்றும் அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த ஃபெசிலிட்டியை அவங்க உபயோகப்படுத்திக்க சொல்லி நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சார், அதுக்கு பேர் வந்து மயோபியா கண்ட்ரோல் லென்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே 18 வயசு வரைக்கும் கண்டிப்பாக பவர் கூடும். இப்போ லேட்டஸ்ட்டாக மயோபியா கண்ட்ரோல் லென்சஸ் 2-3 கம்பெனியில் வருது. நார்மல் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். அது பொதுவாக 6 வயசுலேருந்து 16 வயசு குழந்தைகள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நார்மல் கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். டெக்னாலஜி வந்து இந்த ஐபாலை வந்து பின்னாடி வளர விடாமல் சைடில் வளரும். ஸோ அதனால் வந்து பவர் கூடாது. அந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா 9 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு அரை பவர் கூடனா கூட நான் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கண்ணாடி மாற்றி தரேங்கிறாங்க. அந்தளவுக்கு கான்ஃபிடன்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணாடி இப்போ அவைலபிளாக இருக்குது. அது நம்ம இங்கே காட்டூர் பிரான்ச்லேயே வாசன் ஐ கேர்லேயே இருக்குது. இங்கே